நம்ம மல்லி இருந்துட்டு இதுக்கு முன்னாடி தீபிகா மேடத்துக்கு மரியாதை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதாவது ஏற்கனவே வெண்பாவுக்கு நடந்த கொடுமை எல்லாத்தையுமே வந்து உண்மையிலேயே மல்லியால வந்து சகிச்சுக்கவே முடியல. அதுலயும் வந்து நெறைய விஷயத்துல இந்த தீபிகா மேடத்து மேல கோவப்பட்டாங்க. ஆனா அதே சமயத்துல இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து நம்ம மல்லி இருந்துட்டு, இப்போ இந்த தீபிகா மேடம் செஞ்ச ஒரு செயலால உண்மையிலேயே செம்ம கோவத்தோட இந்த தீபிகா மேடத்த உண்டு இல்லைன்னு பண்றாங்க. அதே சமயத்துல இந்த தீபிகா மேடத்த அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும் அப்படின்ற எந்த ஒரு நோக்கமும் மல்லிக்கு இல்லவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். பட் இருந்தாலுமே இந்த தீபிகா மேடம் செஞ்ச ஒரு தவறுக்கு மன்னிப்பு கேட்கணும். அதுலயும் வெண்பாவோட மனசு இப்போ ரொம்பவே பாதிச்சிருச்சு, ரொம்பவே புண்பட்டுருச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த ஒரு காரணத்தினால கண்டிப்பா தீபிகா மேடம் அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து செஞ்சுதான் ஆகணும். அதாவது வெண்பாவோட காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். அப்படி ஒரு சுச்சுவேஷனும் நடக்க போகுது. அதாவது வெண்பாவுக்கு வந்து அடுத்ததா இந்த தீபிகா மேடம் என்னதான் வந்து செஞ்சாங்க, அவ்வளவு பெரிய கெடுதல் செஞ்சுட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி எல்லாருமே மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தோட இருந்துட்டு இருக்காங்க. ஆனா தீபிகா மேடம் பண்ண ஒரு விஷயம் வந்து உண்மையிலேயே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லணும். அதுவும் இல்லாம ஒரு குழந்தைக்கு கூட வந்து இப்படியா, அதாவது என்னதான் வந்து அவங்க அம்மா மேல கோவமா இருக்கலாம், அவங்க அப்பா மேல கோவமா இருக்கலாம். அப்படி இருக்கும்போது ஒரு குழந்தைக்கு இப்படி ஒரு விஷயத்த கொண்டு வந்து சேர்ப்பாங்களா அப்படின்ற மாதிரி இருந்து சொல்லி ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருந்துட்டு இருக்கு. இதுல உதவி பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் கிடையாது, ஐஸ்வர்யா தான் உதவி பண்றாங்க. ஐஸ்வர்யா ஏற்கனவே வெண்பா கூட வந்து இந்த ரிலே ரேஸ்ல வந்து கலந்துக்கணும், அதே மாதிரி வெண்பாவும் வந்து ஐஸ்வர்யா கூட ரிலே ரேஸ்ல கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவ்வளவு ஆசையோட கலந்துக்கிட்டாங்க. இப்போ வெண்பா ஜெயிக்கவும் ஆரம்பிச்சாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ ரொம்ப பெரிய ஒரு தப்ப இந்த தீபிகா மேடம் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு விஷயத்த ஐஸ்வர்யா கண்டுபிடிச்சுதான் கடைசியில இப்போ இந்த தீபிகாவை உண்டு இல்லைன்னு பண்றாங்க. அதாவது என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து இங்க நம்ம மல்லி இருந்துட்டு வெண்பாவும் ஐஸ்வர்யாவும் வந்து இந்த ரிலே ரேஸ்ல கலந்துகிட்டு அவங்க வந்து ஓடுறது உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. அவங்க ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஓடுற அழகே தனி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வெண்பாவும் வந்து இந்த போட்டியில நல்லபடியா வந்து ஜெயிக்கிறாங்க, அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனா அப்படி ஜெயிச்சதுக்கு அப்புறமா இப்படி ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு உண்மையிலேயே எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது அங்க இருக்கக்கூடிய மத்த பேரண்ட்ஸ், அதாவது மத்த குழந்தைங்களோட அப்பா அம்மா வந்து அங்க நம்ம மல்லிகிட்ட வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி உங்க பொண்ணு வெண்பா வந்து எப்படி எல்லாத்துலயுமே இவ்வளவு வேகமா ஓடுறா, ஒண்ணுமே புரியலையே, உங்க பொண்ணு வந்து உண்மையிலேயே பொண்ணுதானா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போ அந்த ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அப்படின்னா வந்து பொண்ணா இல்ல பையனான்னு கேக்குறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அதாவது அரவாணியா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிதான் வந்து வெண்பாவை வந்து கேக்குறாங்க. அந்த ஒரு செகண்ட்லயே வந்து நம்ம மல்லியால வந்து, அதாவது முதல்ல மல்லியால புரிஞ்சுக்க முடியல, ஆனா கடைசியில இவங்க டீட்டெயிலா சொன்னதுக்கு அப்புறமா மல்லிக்கு அப்படியே வந்து ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஆகுது. அதே மாதிரி வெண்பாவுக்கும் வந்து இந்த விஷயத்த பத்தி எல்லாம் வந்து ஓரளவுக்கு தெரியும் இல்லையா. அந்த ஒரு காரணத்தினால வெண்பா இருந்துட்டு மல்லியம்மா இவங்க என்ன சொல்றாங்க அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி வெண்பா இருந்துட்டு பயங்கரமா கதறி அழ ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இந்த மாதிரி சொன்னா யாருக்கா இருந்தாலும் வந்து அழுக வரும். அந்த மாதிரிதான் வந்து இப்போ வெண்பாவுக்கும் அழுக வர ஆரம்பிச்சிருது. அதுவும் இல்லாம வெண்பா கிட்ட வந்து மல்லி வந்து சமாதானப்படுத்துறாங்க. மல்லி வெண்பா நீ வந்து கவலைப்படாத, இவங்க எல்லாருமே வந்து சும்மா இது பண்றாங்க, அதுவும் இல்லாம இவங்களுக்கு பதிலடி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ நம்ம வெண்பா வந்து அல்றதையும் நம்ம மல்லி ஃபீல் பண்றதையும் பார்த்து தீபிகா மேடம் அப்படியே ரசிச்சு ருசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஐஸ்வர்யா இருந்துகிட்டு இப்போ இந்த தீபிகா மேடத்தை வந்து மம்மி வாங்க கொஞ்சம் அங்க போலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போ அவங்க மம்மியையும் வந்து அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வர ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு மம்மி ஒழுங்கு மரியாதையா நீங்க வெண்பா கிட்டயும் மல்லி அம்மா கிட்டயும் மன்னிப்பு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போ ஐஸ்வர்யா சொல்றாங்க. எதுக்காக, அதாவது ஐஸ்வர்யாவுக்கு ஏற்கனவே பயங்கரமான ஒரு கோவம் இருந்தாலும் இப்ப எதுக்காக இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஐசு கிட்ட, ஐசு நீ என்ன முட்டாளா, உனக்கு என்ன கிறுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா, எதுக்காக வந்து இப்படி சொல்ற என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கும்போது கடைசியில ஐஷு இருந்துகிட்டு மம்மி நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே வெண்பாவுக்கு பண்ணது எல்லாமே போதும். முதல்ல என்னடான்னா வெண்பாவை வந்து விசாரிக்கிறன்ற பேர்ல கூட்டிட்டு போய் சித்திரவதை பண்ணீங்க. அதுக்கப்புறம் வந்து வெண்பாவோட ஷூல அந்த கண்ணாடி தூள் எல்லாம் வந்து போட்டு வெண்பாவோட கால்ல வந்து ரத்தம் வர வச்சுங்க. இப்ப என்னடான்னா வெண்பாவோட அந்த இத பத்தியே வந்து, அதாவது அவங்களோட பிறப்பை பத்தியே வந்து நீங்க சந்தேகப்படுறீங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போ ஐஷு இருந்துட்டு
அந்த ஒரு விஷயத்த வந்து கேட்குறாங்க. அதாவது நீங்க ரொம்ப பேட் மம்மி ஆயிட்டீங்க. நீங்க இவ்ளோ மோசமா நடந்துக்குவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க என்ன சொன்னீங்க? வெண்பாவுக்கு என்னால இனிமே எந்த ஒரு ஆபத்தும் வராது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி என் மேல சத்தியம்லாம் பண்ணீங்களே! ஆனா நீங்க மறுபடியும் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி சொல்றாங்க. அதே மாரி இப்போ ஐஷு வந்து வெண்பா மேல எந்த அளவுக்கு பாசமா இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனா அதே சமயத்துல இப்போ இந்த தீபிகா மேடம் தூண்டுதல் பேர்ல தான் வந்து மத்த பேரண்ட்ஸ் எல்லாம் நம்ம மல்லிகிட்டயும் வெண்பா கிட்டயும் இப்படி வந்து கேட்டுட்டு இருந்திருக்காங்க. அந்த ஒரு விஷயத்த தான் இப்போ ஐஷு வந்துட்டு நிரூபிக்கிறாங்க. அதுவும் இல்லாம அதாவது வீடியோ எவிடன்ஸோட அவங்க தான் வந்து நேரா போயிட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணை பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. அவ பொண்ணு தானானே சந்தேகமா இருக்கு. ஏன்னா எல்லா குழந்தைங்களும் ஈக்குவலா ஓடுறாங்க. ஆனா இவ மட்டும் எப்படி ஒவ்வொரு போட்டியிலயும் வந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்கா? இது உங்களுக்கு பெருசா தெரியலையா? அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ அவங்களோட மனசுக்குள்ள அந்த கேள்வியை தூண்டுனதே இந்த தீபிகா மேடம் தான். இந்த ஒரு விஷயத்தை தான் ஐஷு நிரூபிக்கிறாங்க. அதே மாதிரி ஐஷு வந்துட்டு இனிமே நான் உங்களை மன்னிக்க போறதே கிடையாது. வெண்பாவுக்கு மறுபடியும் மறுபடியும் நீங்க கெடுதல் மட்டுமே தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே நீங்க பேட் மம்மி ஆயிட்டீங்க. இனிமே எங்க கூட பேசவே பேசாதீங்க. உங்க கூட நான் வரவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி மல்லி அதாவது எல்லாரும் முன்னாடியும் இந்த ஐஷு வந்து இப்படி சொல்றாங்க. இப்போ தீபிகா மேடத்துக்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அதுவும் இல்லாம இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம திருன்னு வந்து முழிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அடுத்தடுத்த சம்பவங்கள் சிறப்பா இருந்துச்சு. இந்த தீபிகா மேடத்துக்கு இப்படி எல்லாம் மரண அடி கொடுத்தாதான் வந்து அவங்க தாங்குவாங்க. அப்பதான் வந்து அவங்களுக்கு வலிக்கும். அந்த மாதிரிதான் இப்ப நடந்துருச்சு. அதே மாதிரி மல்லி, வெண்பா இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.